ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிலாயிசமோட தேர்ட் வீடியோ பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பற்றி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நியூ கம்மர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பற்றிங்க இருக்குது, ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம என்னங்க சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ பேசிக்ங்க, பேசிக்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட்டுங்கிறது வந்து சிலாயிசமை ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு வீடியோலேயே நான் வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நியூ காமர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கேன் பட் ஆனால் அங்கங்கே எனக்கு பிசுறு தட்டுது அப்படின்னு இருக்கவங்க ஃபர்ஸ்ட் வீடியோஸ் ரெகுலராக போய் பாருங்கள். ஒரு நாள் பாருங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். செகண்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கொஷின்ஸ், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம் செகண்ட் வீடியோவில். அதே மாதிரி கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிற பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். லைக் வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு இந்த சிலாயிசமை வந்துட்டு ரிப்பீட்டடாக நம்மளோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து 5 கொஷின்ஸ் வருங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, 3 கொஷின்ஸ் போட்டுருவாங்க, 2 கொஷின்ஸ் எங்கேயாவது தப்பு பண்ணிடுவாங்க, பாசிபிலிட்டியில் வரதில் தப்பு பண்ணிடுவாங்க, ஒன்லி ஃபியூவில் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் நம்மளோட லாஜிக்கல் கேம்பில் நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு தரமான கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரோம். ஸோ நீங்கள் வந்துட்டு ரெகுலராக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக இந்த டச்லேயே இருக்க முடியும். 3 மாதம் கேப் இருக்குது, அடுத்த மாதம் என்ன எக்ஸாம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆர்பிஐ இருக்குது. ஸோ ஆர்பிஐயில் நம்ம என்ன செய்யணும், 35க்கு 35 போட்டே ஆகணுங்க, வேறு வழியே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன டாபிக் அடுத்தடுத்து நம்ம கவர் பண்ணிவிடுவோம். மெயின்ஸுமே அடுத்து நம்ம கொண்டு வர போகிறோம். மெயின்ஸ் சிலாயிசம்ஸும் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ஒரு 4 மாதம் நான் படிச்சிட்டேங்க, அடுத்து வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல்ஸ் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இனிஷியலாக ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு எப்படி புரியணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது வந்து எப்படி சொன்னால் அவங்களுக்கு நல்லா அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக நம்ம சேனல்ஸில் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம். நானும் சொல்லுவேன், நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் வந்து சின்னதாக சொல்லிடுறாங்க, ரொம்ப லென்த்தியாக போகாது. காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் மட்டும் நிறைய பேர் வந்துட்டு அங்கே தான் ஸ்டக் ஆகுறாங்க. ஸோ அது வந்துட்டு சம் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர் வந்து சேமாக இருந்தால் என்ன, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்மளோட கொஷின்ஸ் போயிடலாங்க. கொஷின்ஸ் போயிட்டால் நீங்கள் வேகமாக போயிடணும். அதாவது நான் வந்து கொஷின்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நகருவேன், நீங்கள் அப்போ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உடனே வந்து என்ன செய்யணும், அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும், வேகமாக சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? நம்ம 2 வீடியோ நீங்கள் பார்த்தவங்களாம் வேகமாக போடணுங்க. இதுக்கு மேலே நம்ம அடுத்தடுத்த சேனல்ஸ்லையுமே ப்ரிலிம்ஸ் கொண்டு வருவோம். பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ திங்க் மெயின்ஸ் கொஷின் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மெயின்ஸ் கொஷினுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் வெல்கம்ங்க, வரப்போகுது. நீங்கள் வந்துட்டு அதுலேயுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கெப்பாசிட்டி என்னங்கிறத நீங்கள் வந்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. லைக் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு நல்லாவே போடுவாங்க, பட் டச் விட்டு இருக்கும். ரைட்டாக? அதே ஃப்ரீக்வெண்ட்டாக போட மாட்டாங்க, விட்டுட்டு வேறு ஏதாவது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் நியூ கமர்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இதுதான் மெயின்ஸா, இப்படி தான் அப்ரோச் பண்ணணுமா, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். அதே மாதிரி நம்மளும் கொண்டு வந்துடுவோம். அதாவது உங்களுக்கு வந்துட்டு உங்களை அறியாமலே நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்பீங்க. அது வந்துட்டு அதாவது ஒரு 2 மாதம் ஆகுங்க. நீங்கள் வந்து இனிஷியலில் நீங்கள் எப்படி இருந்தீங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் நோட்ஸ் எடுக்க சொல்லியிருந்தால நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே குறையும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாமே தரமாக வந்துட்டு கையில் மாட்டிக்கும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரி பேரை பார்க்கலாங்க. பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொஷின்ஸ் போயிடலாம். ரைட்டுங்களா? அதாவது பேசிக்ஸ் சொன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்தலாம், அடுத்து கொஷின்ஸ் பார்க்கலாம்னு சொன்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்க்கலாங்களா? பேசிக்ஸில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், காம்ப்ளிமெண்ட்ரி பேர் மட்டும் லைட்டாக இப்போ சொல்லிடுவேன். ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. காம்ப்ளிமெண்ட்ரி பேர்லாம் என்னன்னு பாருங்கள். எய்தர் ஆர் நெய்தர் நார். ஓகேங்களா? அதாவது எய்தர் ஆரில் வந்துட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, சம் நோ இருக்குது, ஆல் சம் நாட் இருக்குங்க. நல்லா பார்த்துக்கோங்க, கிளியராக தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் ஆர்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரலாம். எதில் ஆர்டர்ஸ் சேஞ்ச் ஆகி வரலாம்னா, சம் நோவில் வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகி வரலாம். சம் ஏஆர்சி, நோ ஏஇசி, அதுக்கப்புறம் சம் ஏஆர்சி, அதுக்கப்புறம் நோ ஏஇசி, இப்படி ஆர்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரலாம். இந்த ஆல்ஃபபெட் இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி வேணாலும் வரலாம். அதாவது இந்த சம் நோ கான்செப்டில் சம் நோவில் ஆர்டர் சேஞ்ச் ஆகி வரலாம். அப்படி வந்தால் அது எய்தர், அதாவது வந்துட்டு எய்தர் ஆர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெய்தர் நாரில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்தர் நார் அப்புறம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை சொல்லிடுறேன். இதுலேயே ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சம் நாட் இருக்குது பார்த்தீங்களா, ஆல் சம் நாட்டில் வந்துட்டு ஒன்லி, அதாவது இந்த ஆல்ஃபபெட் பேர் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணுங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எய்தர் ஆர்.
கரெக்டாக இருக்கணும். நல்லா பாருங்க, இந்த இடத்துல வந்து ஆல் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் நாட் சி, இப்படி சாரி ரைட்டுங்களா? கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி வந்தால் ஆல் சம் நாட்ல, அதாவது ஆல்பபெட் வந்து சீரியஸ் வந்து ஆல்பபெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஏபி ஏபி, அது வந்து பேர் வந்து கரெக்டாக இருக்க வேண்டும். கரெக்டால் இருந்தால் மட்டும்தான் எய்தர் ஆர். ரைட்டுங்களா? இப்போ வந்து நெய்தர் நார் எப்படி வருங்கிறத நான் சொல்றேன். நெய்தர் நார் எப்படி வரும்னா, இப்படி வந்தால் இது நெய்தர் நார். புரியுதுங்களா? இவ்வளவுதாங்க விஷயம். இந்த விஷயத்துல தான் நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் பிசுறு தட்டுது, குழப்புது. அதுதான் நான் கிளியரா சொல்லிட்டேன். இந்த இடம் இப்படி வந்துச்சுன்னா அது ஒன்லி, அதாவது இந்த பேர் வந்துட்டு சேமாக இருக்க வேண்டும். இதுல வந்து பேர் வந்து டிஃப்ரெண்டா வந்துருச்சுன்னா, இதுல டிஃப்ரெண்டா வந்துருச்சுன்னா, ஆல் சம் நாட்ல டிஃப்ரெண்டா வந்துருச்சுன்னா நெய்தர் நார். அதே மாதிரி நெய்தர் நார் இன்னொரு இடத்துல எங்கன்னா, இது வந்து காம்ப்ளிமெண்டரி பேரே வராம ரெண்டு கன்க்ளூஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படின்னா அது நெய்தர் நார். ரைட்டுங்களா? அதுவுமே லாஸ்ட் வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வீடியோல ரொம்பவே கிளியரா இருக்கும். அது நல்லா பாருங்க. அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ்லாம் போகலாங்க. இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைட்டா கிளிப்பிங்ஸ் மாதிரி இந்த காம்ப்ளிமெண்டரி பேர் மட்டும் நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. எங்கன்னா இந்த விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதை நான் ரொம்ப வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. புரியாதவங்க வந்துட்டு கொஞ்சம் நிதானமாக அந்த வீடியோஸை பாஸ் பண்ணி நான் என்ன எழுதியிருக்கேங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நோட்ஸ் இருந்ததுன்னா அதுலேயே ரிப்பீட்டடாக பாருங்க. ரைட்டுங்களா? அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் போகலாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? நோ ஆப்பிள்ஸ். ஷார்ட்டாக எழுதுங்க. இது மாதிரி ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. எங்கெங்கே எழுதணுமோ அங்கே மட்டும் எழுதுங்க. பிளம்ஸுங்க. நோ ஆப்பிள் இஸ் பிளம்ஸுங்க. ஆல் பிளம்ஸும் ஆரஞ்சுன்னு சொல்றாங்க. போட்டுடலாமா? ஓகே. அடுத்து ஆல் ஆரஞ்சஸும் மேங்கோஸ். ரைட்டுங்களா? டயக்ராம் பாருங்க. வென்டயக்ராம் கிளியரா தெரியுதா? ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. வென்டயக்ராம் பாருங்க. நோ ஆப்பிள்ஸ் இஸ் பிளம்ப் கரெக்டாக போட்டாச்சுங்க. அப்புறம் ஆல் பிளம்பும் எதிர்க்குள்ள இருக்கு, ஆரஞ்சுக்குள்ள இருக்குன்ட்டாங்க. ஆல் ஆரஞ்சும் மேங்கோ. ரைட். கன்க்ளூஷன் என்னங்க சொல்லியிருக்காங்க? கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் என்னங்க சொல்றாங்க? ஆல் பிளம்ஸ் ஆர் மேங்கோ. இந்த எல்லா பிளம்ஸும் மேங்கோவான்னு கேட்குறாங்க. ஆமாம் தானே? பிளம் வந்துட்டு ஆரஞ்சுக்குள்ள இருக்கு, ஆரஞ்சு எதுக்குள்ள இருக்கு, மேங்கோக்குள்ள இருக்கு. அப்போ இது கரெக்டு. இது மாதிரி வந்து சம்மும் அட்லீஸ்ட்டும் கிட்ட வந்ததுன்னா அட்லீஸ்ட்டை அடிச்சு விட்டுருங்க. இதை கன்சிடரே பண்ண தேவையில்ல. சம்மை மட்டும் வச்சுக்கோங்க. சம் மேங்கோஸ் ஆர் ஆரஞ்சுன்னு சொல்றாங்க. சம் மேங்கோஸ் ஆர் ஆரஞ்சு. இது வந்து நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி உள்ளதானே இருக்கு. இந்த இடத்துல சம் சொன்னா கரெக்டுங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சரி, இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் என்னங்க? போத் 1 and 2 ஃபாலோஸ். டி ஆப்ஷன். ரைட்டுங்களா? அடுத்து போலாங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு தடவை கூட நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஒரு தடவை 1க்கு 2 டைம் நீங்க பார்க்க தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்து போலாங்களா? ரைட்டு. அனிமல்ஸ். ஓகே. ஆல் அனிமல்ஸ் ஆர் மேமல்ஸ். நோ மேமல்ஸ் ஆர் ரெப்டைல். ஆல் ரெப்டைல்ஸ் ஆர் amphibians. ஓகே. டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஏ வருது பார்த்தீங்களா? அப்போ மட்டும் என்ன செய்யணும்? கொஞ்சம் அதுக்கான ஃபர்ஸ்ட் அடுத்த லெட்டர் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைட்டா? ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. டயக்ராம் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? போலாங்களா? கன்க்ளூஷன் என்னங்க சொல்லியிருக்காங்க? ஆல் அனிமல்ஸ் ஆர் ஆம்பிபியன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டானு பாருங்க. ஆல் அனிமல்ஸும் ஆம்பிபியன்ஸான்னு கேட்குறாங்க. எப்படிங்க? இது வந்துட்டு அது அந்த பக்கம் இருக்கு, இது இந்த பக்கம் இருக்கு. இது வந்து ஸ்ட்ராங்காவே வந்து இந்த டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா, இவங்க அந்த பக்கம் இருக்காங்க, இவங்க இந்த பக்கம் இருக்காங்க. பாசிபிலிட்டி சொன்னா கூட யோசிக்கலாங்க. இப்படி சொன்னால் அது தப்பு. அடுத்து சம் ஆம்பிபியன்ஸ் ஆர் மேமல்ஸ். சம் ஆம்பிபியன்ஸ் இங்க இருக்கு, மேமல்ஸ் அங்க இருக்கு. சம்பந்தமே இல்லை பாருங்க, எங்கேயுமே சம்பந்தம் இல்லை. அப்போ இது வராது. ரைட்டுங்களா? டயக்ராம் பார்த்துக்கோங்க. வென் டயக்ராம் நல்லா பாருங்க. ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? வென் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்க? ஏ ஆப்ஷன், நெய்தர் நார். ரைட்டுங்களா? காட் இட். புரியுதுங்களா? அடுத்து போலாமா?
என்னங்க ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க நல்லா பாருங்க. சம் ஸ்கூல்ஸ் ஆர் கிளாஸஸ்ன்னு சொல்றாங்க. சம் ஸ்கூல்ஸ் ஆர் கிளாஸஸ். சரியா? சம் கிளாஸஸ் ஆர் டீச்சர். அடுத்து என்ன சொல்றாங்க? ஆல் டீச்சர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட். எஸ் மறுபடியும் வருதா? கொஞ்சம் நம்ம இப்படி எழுதி வச்சுக்கலாம். ஓகே, டன். ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. வென் டயக்ராம் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? சரிங்க, கன்க்ளூஷன் போலாமா? இங்க என்னங்க சொல்றாங்க? சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிளாஸ்னு சொல்றாங்க. சம் ஸ்டூடெண்ட் ஆர் கிளாஸ். சரிதானே? ரைட். அடுத்து என்னங்க பாருங்க? ஆல் கிளாஸஸ் பீயிங் எ ஸ்டூடெண்ட் இஸ் எ பாசிபிளான்னு கேட்கறாங்க. அப்படின்னா பாசிபிலிட்டியில கேட்கறதுனால இது சரி. ரைட்டுங்களா? இதுக்கான ஆப்ஷன் என்னங்க? டி ஆப்ஷன். புரியுதுங்களா? இதுக்கும் ஒரு தடவை கொஞ்சம் நவுந்து கூட நிற்கிறேன், நீங்க பாருங்க. சரிங்களா? இப்போ அடுத்தடுத்த வர கொஷின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் கேப் விடுவேன். நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்துட்டு சீக்கிரமா போட்டுட்டு ரெடி வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நான் சம் சால்வ், அதாவது இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிப்பீங்க. ரைட்டா? அடுத்து போலாமா? ரைட். இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேங்க. இது வந்து நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சரியா? கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் போடணும். இந்த கொஷின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும். சரியா? 5th கொஷின் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ரைட். அடுத்து போலாமா? ரைட். இது போடுங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் நவர்றேன், பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். ரைட்டுங்க. இப்போ நான் ஆரம்பிக்கிட்டுங்களா? சரி. கேப்ஸ் ஷர்ட்ஸ். ஓகே. நோ சி இஸ் எஸ். ரைட்டா? அடுத்து ஆல் பெல்ட். ஓகே. ஷர்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இங்கே வந்துடும். சம் டவுசர்ஸ் ஆர் கேப். கிளியரா தெரியுதுங்களா? ஸ்டேட்மெண்ட் வென் டயக்ராம் கிளியரா தெரியுதுங்களா? என்ன சொல்றாங்க? நோ கேப்ஸ் ஆர் ஷர்ட். ஓகே, நோ ரிலேஷன்ஷிப் இல்லை. அதுக்கப்புறம் ஆல் பெல்ட்ஸ் ஆர் ஷர்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ எங்க போகும் பெல்ட்? அதாவது பெல்ட் வந்து இந்த எஸ்க்குள்ள வந்துடும். சரிங்களா? அடுத்து டவுசர்ஸ் அண்டு டவுசர்ஸ் ஆர் சம் டவுசர்ஸ் ஆர் கேப்ஸ். அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும்? சம் கண்டிஷன்ல வந்துருங்களா? சம் கண்டிஷன்ல இது பேர் ஆயிடுது. கன்க்ளூஷன் எங்க சொல்லியிருக்காங்க? டயக்ராம் பார்த்துக்கோங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? நோ கேப்ஸ் இஸ் எ டவுசர்ஸ். இந்த கேப்ஸுக்கும் டவுசருக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. எப்படிங்க? அது தப்பு தானே? இப்போ இது தப்பு. ஏன்னா இது ரெண்டும் ஒரே குடும்பமா இருக்கு. இது ரெண்டும் குடும்பமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க, ஆல் கேப்ஸ் பீயிங் ஏ டவுசர்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டியான்னு கேட்கறாங்க. அப்போ இது கரெக்டுங்க. இந்த ஆல் சி, அதாவது ஆல் சி பீயிங் ஏ டி அப்படின்னு நான் சொல்றேங்க. அப்படிங்கிறப்ப இது பாசிபிலிட்டியில கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட். ஒன்லி 2 ஃபாலோஸ். அடுத்து போலாமா? அடுத்து சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. சரி, போலாங்களா? ஸ்டேட்மெண்ட்ல என்னங்க சொல்லியிருக்காங்க? நோ க்ரோஸ். சி பி இல்ல. அடுத்து நோ பேர்ட்ஸ் ஆர் எஸ். அடுத்து சம் பேராஸ். ஓகே. பேரட். ஓகே, கரெக்டாக போட்டுடலாம். நல்லா பார்த்துக்கோங்க வென் டயக்ராம். ஓகே, போலாங்களா கன்க்ளூஷனுக்கு? என்னங்க சொல்றாங்க? இந்த கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஏன்னா காம்ப்ளிமெண்ட்ரி வேற மாதிரி டக்குன்னு இருக்கோ அப்படிலாம் பயப்பட வேணாம். இது அப்படிலாம் இல்லை. ரைட்டுங்களா? ஏன்னா நம்ம ஆளுங்க எடுத்தோன்னே என்ன பார்ப்பாங்கன்னா, இந்த சம்முன்னு வந்துருச்சா அப்போ வந்து இது இருக்குன்னு சொல்லிட்டு அவசரப்படுறவங்களும் இருக்காங்க. அதுக்காகத்தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணேன். ஸோ இங்கே வந்துட்டு நோ க்ரௌஸ் இஸ் அன் ஸ்பேரோ. பாருங்க, நோ இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இதை எப்படி டைரக்டா சொல்ல முடியும்? அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்க, சம் பேரட்ஸ் ஆர் நாட் பேர்ட். இதுதான் நான் பலமுறை வந்து லாஸ்ட் வீடியோலையும் சொன்னேன், இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு. பாருங்க, இங்கே வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் இருக்குங்களா, நாட் ஏ பேர்டுன்னு சொல்கிறாங்களா. இவங்க 2 பேத்துக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கா, சண்டை இருக்கா. சண்டை இல்லாத போது இவங்களும் கொஞ்சம் அதில் வந்து ஈடுபாடு கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து கரெக்டு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வென் டயக்ராமும் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கன்க்ளூஷனும் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்து போகலாமா? ஓகே, சால்வ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. ரைட், போலாங்களா? ரைட். சம் மில்க் ஆர் கர்ட். ஓகே, சம் கர்ட் ஆர் பட்டர் மில்க். பிஎம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆல் பிஎம் ஆர் பட்டர். ரைட். அடுத்து நோ பட்டர் இஸ் கீ. டயக்ராம் பார்த்துக்கோங்க, வென் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க.
ஸ்டேட்மெண்ட் என்னங்க சொல்லியிருக்காங்க ரீட் பண்ணிக்கோங்க, வென் டயக்ராமும் பாருங்க. ரைட்டா? ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. கன்க்ளூஷன் போலாங்களா? இங்க என்னங்க சொல்றாங்க? நோ பட்டர் மில்க் இஸ் கீன்னு சொல்றாங்க. பட்டர் மில்க் எங்கெங்க இருக்கு? இது உள்ள இருக்கு. பட்டர் மில்க் இஸ் ஏ கீ இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படிங்கிறப்போ இது கரெக்ட். ஏன் கரெக்ட் அப்படின்னா இந்த ஜிக்கும் பிக்கும் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இந்த பி வந்து பிக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறப்போ பிஎம் உள்ள இருக்காங்க. பிஎம் யாரு? பட்டர் மில்க். இப்போ அதாவது ஒரு ஃபேமிலி, இது வந்து அப்பா, இது வந்து பையன். ஓகேங்களா? அப்பாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டைங்கிறப்போ பையன் மட்டும், அதாவது பையனுக்கும் அது வந்து எதிரியா தான் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இது கரெக்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம் பட்டர்ஸ் ஆர் கர்ட். சம் பட்டர்ஸ் கர்ட். ரைட்டு. அடுத்து சம் கர்ட்ஸ் ஆர் நாட் கீ. சம் கர்ட் எங்கங்க இருக்கு? சம் கர்ட் ஆர் நாட் கீன்னு சொல்றாங்க. இது வந்து வராதுங்க. ரைட்டுங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சம் கர்ட்ஸ் ஆர் நாட் அ கீ. ஆஹா, கரெக்டுங்க. சம் கீ ஆர், அது வந்து கரெக்டுங்க. சாரி, சொல்லிடுறேன் என்னன்னு. சம் கர்ட்ஸ் இங்க இருக்கு பார்த்தீங்களா? சம் கர்ட்ஸ் உள்ள இருக்கா? ரைட்டா? இது வந்து ஒரு ஃபேமிலியா இருக்குங்க. இந்த ஃபேமிலியா இருக்கும்போது இங்க சம் கர்ட் இருக்கு. இந்த பிக்கும் இவங்களுக்கு ஆகல. அப்படிங்கிறப்போ இந்த டயக்ராம் படி பார்க்கும்போது இது எல்லாமே கரெக்டுங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈங்க. ஓகேங்களா? எல்லாமே வரும். நானும் உங்களை மாதிரி தாங்க, இப்படிதான் இங்கே தான் சால்வ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்துட்டு கரெக்ஷன்ஸ் எதாவது இருக்கும், அப்பப்போ நம்ம ரைஸ் பண்ணி போடுவோம். பெருசாக மைண்ட் பண்ணிக்க வேணாம். ரைட்டுங்களா? டயக்ராம் பார்த்துக்கோங்க. ரைட்டா? 8th ஒன் பார்த்துட்டிங்களா? ரைட். 10th 9th போகலாமா? ரைட்டுங்க. ஆல் லெட்டர்ஸ் ஆர் envelopes. ஓகே. நோ envelopes ஆர் போஸ்ட் ஆஃபீஸ். P1 போட்டுக்கோங்க. சம் POs ஆர் PMன்னு போட்டுக்கோங்க ஷார்ட்டா. ரைட்டா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிக்கோங்க, டயக்ராம் பார்த்துக்கோங்க. சரியா இருக்குங்களா? அடுத்து போகலாமா? இங்கே வந்து இங்கே ஒரு விஷயத்த நல்லாவே பார்க்கணுங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்ன கண்டிஷன் ஆக்ட் ஆயிருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம். கன்க்ளூஷன்ல என்னங்க இருக்கு? சம் நோ இருக்கு பார்த்தீங்களா? சம் நோ இருக்கா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? போஸ்ட்மேன், போஸ்ட்மென். இந்த இடத்துல வந்துட்டு சின்ன அது குழப்பம் மாதிரி தான், நம்மளுக்கு வந்துட்டு உழப்பிட்டே இருப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் இவங்க எதையாவது ஒன்று போட்டு வேர்ட்ஸை வந்துட்டு சுற்றி விடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. இதுவும் சரியா இருக்கு, இதுவும் சரியா இருக்கு. அப்போ என்னங்க அது? எய்தர் ஆர். ரைட்டுங்களா? சி ஆப்ஷன் வந்து சிங்க. ரைட்டுங்களா? அடுத்து 10க்கு போகலாமா? 10 வந்துட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்த யாராக இருந்தாலும் இதை கரெக்டாக சொல்லிடுவாங்க. நீங்களே வந்துட்டு சொல்லுங்க பார்க்கலாம். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதாங்க, எய்தர் ஆரே தான். சரியா? ரைட்? புரிஞ்சுங்களா? அதாவது இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைவ்ல நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் நிதானமாக இந்த வீடியோவை பாருங்கள். நியூவாக யார் வந்தாலும் சரி, இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் பீரியடுக்கான கரெக்டான வீடியோ இதுங்க. ஸோ இனிமேட்டு வந்து நம்மளோட லாஜிக்கல் சீரீஸில் வந்துட்டு நிறையா வரப்போகுது. லாஜிக்கல் கேம்ப் நம்மளோட சேனல்ஸில் ஒன் ஆஃப் த பிளேலிஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கேம்ப். இந்த லாஜிக்கல் கேம்பில் நம்ம நிறையா போட போகிறோம். சரிங்களா? இதுவரையும் ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, அதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இது இவ்வளோ தாங்க பேசிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா ப்ரிலிம்ஸ் வந்து அடிச்சு நோத்திட்டே போயிட்டே இருக்கலாம். அதாவது வந்துட்டு உங்களுக்கு கிளரிக்கலில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ரைட்டுங்களா? இதே வந்து பிஓவில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். எங்கே ட்ரிக்கி? என்ன ட்ரிக்கினா இந்த வந்து சம் நாட்டில் கொஞ்சமும், அதுக்கப்புறம் இந்த பாசிபிலிட்டியில் சுற்றி விடுறதும், அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேருக்கும் ஆகாது, ஆனால் இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் இருப்பாங்க, அதை வந்து பாசிபிலிட்டியில் இருக்கான்னு கேட்டு சுற்றி விடுவாங்க. ஸோ அது வந்து அதாவது ஃபஸ்ட்டு வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது பார்த்தோன்னே கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ரைட்டுங்களா? அடுத்து நம்ம வந்து அடுத்து மெயின்ஸ் தாங்க அடுத்து போக போகிறோம். மெயின்ஸில் வந்துட்டு சிலைசம் வரப்போகுது. சிலைசமில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மெயின்ஸ் ஓரியன்டாக வரவங்களுக்கு செம்மையான ஒரு ஒர்த்தான கொஷின்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பேஸ்டு ஸ்லைசம் இருக்குது, அப்புறம் வந்து ஃபில்அப் பேஸ்டு இருக்குது, காலம் பேஸ்டு இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், கோடட் பேஸ்டு. அதாவது கோடட் பேஸ்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோடட் பேஸ்ட்லாம் எப்படி வரும்னு. அதுக்கப்புறம் காலம் பேஸ்டு உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்ஸ் மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கன்க்ளூஷனும் கொடுத்துருப்பாங்க. வேணா அது என்னன்னுங்கிறத நான் லைட்டாக நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்த ரிவர்ஸ்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும், கன்க்ளூஷன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு தாங்க நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்க்ளூஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஒரு 5 இருக்கும், கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் தான் இருக்கும். இதில் வந்துட்டு அதுவுமே வந்து எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறதையுமே நான் அழகாக சொல்லுவேன், நீங்கள் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு இது வந்து ஆப்ஷனில் வச்சு தாங்க இந்த காலம் பேஸ்ட்டு கொண்டு போகணும். ஏன்னா இங்கிலீஷில் நம்ம பண்ணுறதே தான். காலம் பேஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், ஆப்ஷனில் வச்சு எலிமினேட் பண்ணணும். அதை நம்ம கற்றுக்கலாம். இதுவுமே நம்ம ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக நான் கண்டிப்பாக சொல்லித்தருவேன். அதாவது இந்த ப்ரிலிம்ஸ் யார் யார் வந்துட்டு இப்போ இருக்கீங்களோ 4 மாதம் 5 மாதம் தாண்டிடுச்சுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் அடுத்து மெயின்ஸுக்கான ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு மெயின்ஸ் நீங்கள் என்ட்ரி ஆகும்போது வாட் இஸ் வாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிம்பிளாக இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து கொடுக்க போகிறேன். அப்கமிங்கில் வந்து வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக வரப்போகுது, ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அதாவது இந்த மெயின்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம கொண்டு போகிறோம், அதாவது வந்து ஈஸியாகவும் நம்ம கொண்டு போகணும். பிகினராக இருக்கவங்களுக்கும் சரி, மிட் லெவலில் இருக்கவங்களுக்கும் சரி ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும். நீங்கள் எல்லா டைம் என்ன செய்யணும்னா, நம்மளோட கொஷின்ஸ் வருதுன்னா செப்பரேட்டாக பாஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்பீடு இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அப்படி இருக்க கண்டிஷனில் நீங்கள் என்ன செய்யணும்னா பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் நம்ம எப்படி இருந்தாலும் டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸோ அதனால வந்து ரெகுலராக நம்மளோட சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சுரேஷ் பேங்கிங்ல வந்துட்டு லாஜிக்கல் கேம்ப் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல ரெகுலராக நம்மளோட ரீசனிங் லாஜிக்கல் கேம்போட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. நீங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். 3 மாசம் இருக்கு. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ அதனால ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட கொஷின்ஸ் எல்லாமே தரமா இருக்குங்க, சரிங்களா? மெயின்ஸுமே நான் வந்துட்டு இப்போலாம் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி மெயின் ஸ்டூடெண்ட்டுக்கு இது பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் புதுசாக வர நம்ம இன்ஸ்டியூட்ல 4 மாதம் 5 மாதம் சேர்ந்த பிலிம்ஸ் பசங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கிளியரா சொன்னாதான் அவங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். நியூ கமர்ஸ், அதாவது நிறைய பேர் நம்மளோட சேனல்ஸை நியூவா பார்ப்பீங்க, அவங்களுக்குமே இது வந்து கரெக்டா இருக்கும், தரமா இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கிளாஸ் பேட்ச்லேயும் சொல்லுவாங்க, டெஸ்ட் பேட்ச்லையும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு நம்மளோட அடிஷ்னலாக இப்போ சேனல்ஸ்லையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தரமாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்புங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் நிறையா கொஷின்ஸில் தரமாக எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.